ஐரோப்பா கனடாவோடு இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக வரிகளை விதிக்குமாக இருந்தால், அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக செயற்படுமாக இருந்தால், அமெரிக்கா கடுமையான வரிகளை ஐரோப்பா மீதும் விதிப்பதற்கு தயார் என்கிற ஒரு எச்சரிக்கைப்பட ஒரு செய்தியினை பதிவு செய்திருந்தார். எங்களுக்குள்ளேயே 13 மாகாணங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு சுதந்திரமான நாடு என்கின்ற கனேடிய பிரதமருடையதும் மற்றும் சகல கட்சி தலைவர்களதும் விருப்பு. எதிர்கட்சிகள் கூட அந்த நிலைப்பாட்டில் ஒருமித்து பயணிக்கின்றன. எனவே அந்த வகையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். நொதர்ன் போர்டரால் தான் அதிக பயங்கரவாதிகள் வருகின்றார்கள், தெற்கு எல்லையினூடாக அல்ல என்பதான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான கருத்து என்பது மிகவும் அபாயகரமானது. இது 4 இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே ஆளுமைக்குள் இருக்கின்றபடியால் இந்த சீக்கியர்களுடைய போராட்ட வலு என்பது அங்கே இழக்கப் போகின்றது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்காக அல்லது அடிபணிய வைப்பதற்காக பொருளாதாரியில் எடுத்துக்கொண்ட விடயங்கள். இது சமகால அதிர்வுகளை, சமூக நிகழ்வுகளை, அரசியல் தளங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விவாதங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அமெரிக்காவினுடைய FBI-யின் தலைவராக இருக்கிற கேஷ் பட்டேல் இன்றைய நாளிலே ஒரு செய்தியினை பதிவு செய்திருந்தார் கனடா குறித்து. அதாவது அமெரிக்கர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், ஏனைய பகுதிகளில் இருந்து வருகிற எதிரிகள் குறித்து அல்ல, வடக்கு எல்லை பகுதியில் இருந்து வருகிற எதிரிகள் குறித்து, அதாவது கனடாவினுடைய பகுதி வழியாக வருகிற எதிரிகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்கிற மாதிரி சாரப்பட ஒரு செய்தியினை பதிவு செய்திருந்தார். அது ஒரு இவ்வளவு காலமும் கனடா அமெரிக்காவுக்கு இடையிலாக நிலவி இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவமான உறவு, அல்லாது ஒன்றுக்கு ஒன்று ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்கிற போது முதலிலே போய் நின்றிருந்து காப்பாற்ற இருக்கக்கூடியது பல இடங்களிலே கனடா தான். அது எல்லையிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய தீ விபத்தாக இருக்கலாம், இன்னும் மற்ற எந்த இடர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு நிகழ்ந்ததோ அப்பொழுதெல்லாம் ஒரு நண்பனை போல நின்றிருப்பது கனடா தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு கருத்தினை பதிவு செய்வது என்பது பல விதங்களிலும் கேள்வியை எழுப்பி இருக்கிறது. இவர்கள் இருவரும் நன்றாகத்தானே இருந்தார்கள். திடும் என அமெரிக்கா வேண்டாத மருமகள், கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றம் என்பது போல கனடா என்ன செய்தாலும் குற்றம் என்கிற மாதிரி சாரப்பட ஒவ்வொரு நாளும் இதையேனும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ட்ரம்ப் ஒரு அறிக்கையினை விட்டிருந்தார். ஐரோப்பா கனடாவோடு இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக வரிகளை விதிக்குமாக இருந்தால், அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக செயற்படுமாக இருந்தால், அமெரிக்கா கடுமையான வரிகளை ஐரோப்பா மீதும் விதிப்பதற்கு தயார் என்கிற ஒரு எச்சரிக்கைப்பட ஒரு செய்தியினை பதிவு செய்திருந்தார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கி இது குறித்து பேச போகிறோம். நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல கேஷ் பட்டேல் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அவர் ஒரு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி என்கின்ற, அதாவது பெடரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எனப்படுகின்ற FBI-யின் இயக்குநராக இருப்பவர். அவ்வாறு இருப்பவர் இவ்வாறான கருத்தை தெரிவித்தல் என்பது மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமை. இங்கே நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், 2 தரப்பும் ஒற்றுமையாக தாங்கள் பணிபுரிந்து தங்களுடைய எல்லைகள் தொடர்பான நிலைப்பாடுகள் எல்லாம் ஆராய்ந்து தகவல்களை பரிமாறுவதற்கான கட்டமைப்புகள் பல உள்ளன 2 நாடுகளுக்கும் இடையே. அதைவிட நீங்கள் குறிப்பிட்டது போல ஆபத்துகள் வருகின்ற பொழுது உதவுகின்ற முதல் கரமாக இருப்பது, குறிப்பாக இந்த 9/11 தாக்குதலின் பொழுது கூட அமெரிக்காவின் விமானங்களை எல்லாம் தரையிறக்கி வைத்து அவர்களுக்கு 1 நாளோ 2 நாளோ உதவி செய்தது மாத்திரமல்லாமல் உடனடியாகவே அழைப்பை மேற்கொண்டு என்ன உதவி தேவை என்று கேட்டு இருக்கின்ற ஒரு நாடு இன்று இவ்வாறான நிலைக்கு சென்றிருப்பது புதிய உலக ஒழுக்கின் ஒரு கட்டமாக நாங்கள் ஏற்க வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். அந்த நிலையில் இவர் ஒரு அரசியல்வாதி போன்று பேசுகின்றாரா என்ற கேள்வி இங்கே எழும்புகின்றது. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் குறிப்பிடுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், சதர்ன் போர்டர் எனப்படுவது மெக்சிகோ சார்ந்த எல்லை பகுதி, நொதர்ன் போர்டர் எனப்படுவது கனடா சார்ந்த எல்லை பகுதி. அப்போ கனடாவின் நொதர்ன் போர்டரால் தான் அதிக பயங்கரவாதிகள் வருகின்றார்கள், தெற்கு எல்லையினூடாக அல்ல என்பதான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான கருத்து என்பது மிகவும் அபாயகரமானது. இது
1, 2 சம்பவங்கள் நடந்திருக்கலாம், அல்லது 1, 2 பேர் அவ்வாறு சென்றிருக்கலாம், அல்லது இப்பொழுது குறிப்பிட்டால் மத்திய கிழக்கை சார்ந்தவர்களோ அல்லது இவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த காலிஸ்தான் சார்ந்தவர்களையோ மையப்படுத்தி சொல்கின்றார்கள் தெரியாது. ஆனால் இது குறித்த ஒரு தேடலை அவர் மேற்கொண்டு அல்லது அவருக்கு அறிவுரை வழங்கியவர்கள் இது குறித்த அதீதமான தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள், அல்லது மிகையான தகவல்களை அல்லது மலினப்படுத்தப்பட்ட அல்லது அதாவது ஆராயப்படாத தகவல்களை கொடுத்திருக்கின்றார்களா என்ற ஐயம் இங்கே எழும்புகின்றது. ஏனென்றால் அவ்வாறான நிலை என்பது 2 நாடுகளாலும் அப்பொழுதும் அறிமுகப்படுத்தப்படவில்லை, செய்தியாக்கப்படவில்லை, அல்லது இது பற்றி விவாதிக்கப்படவில்லை. எனவே திடுமென இவ்வாறு ஒரு அறிவிப்பை விடுவது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான நிலைமை அல்ல. இது ஒரு அரசியல்வாதியின் செயற்பாட்டை ஒத்த ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால் ஒரு 44 வயதுடைய இந்த கேஷ் பட்டேல் ஒரு பெரிய அனுபவஸ்தர் அல்ல. கடந்த ட்ரம்பின் நிர்வாகத்தின் கீழும் பதவி வைத்தவர், இப்பொழுதும் பதவி வகிக்கின்றார், இப்பொழுது உயர் பதவிக்கு வந்துவிட்டார். எனவே அவருடைய கருத்து என்பது ஆளுமை மிக்கதாக அல்லாமல் 2 நாடுகளையும் இன்னும் தூரச் செல்வ வைப்பதற்கான கருத்துக்களாக மாறி வருவதைத்தான் நான் இதில் குறிப்பிட முடியும். இது உண்மையிலேயே ஒரு சில உதாரணங்கள் இருந்திருக்கலாம் சில வேளைகளில், ஆனால் மிகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக ஒரு எழுந்தமானமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக மாத்திரமே இதை நாங்கள் கொள்ள முடியும். அது ஆச்சரியமும் இல்லை. ட்ரம்பினுடைய ஒரு நிர்வாகத்திலே ஒரு முக்கிய தலைமை அதிகாரியாக இருக்கிறவர் தலையே அப்படி பேசுகிற போது அவருடைய அதிகாரிகள் அவருடைய துருப்புகள் அப்படி பேசுவதிலே ஆச்சரியம் இல்லை. கடந்த காலங்களில் செனட் இந்த ராணுவ ரகசியங்கள் கசிந்தது குறித்து செனட்டிலே கேஷ் பட்டேல் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்ததும் இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ஆக தன்னுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு விடயத்தினுடைய ரகசியத்தன்மையை பேண முடியாத ஒரு ஆளுமை அளவில் இருக்கிற ஒருவர் இப்படியான எழுந்தமானமான கருத்துக்களை பதிவு செய்வது ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல என்று நினைக்கின்றேன். ஆக இது போக ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் கீழே 3 இந்தியர்கள் பணியாற்றுகிறார்கள். ஏன் அந்த அச்சம் அங்கிருந்து வரக்கூடாது? ஏன் அவர்கள் இந்திய நாட்டிற்கு சார்பாக பணிபுரியக்கூடாது? பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? உயர் பீடங்களில் இருப்பவர்கள் என்றால் இந்த துல்சி என்பவர் அதாவது உளவு பிரிவின் இயக்குநராக இருக்கின்றார். கேஷ் பட்டேல் இவ்வாறு FBI-யின் இயக்குநராக இருக்கின்றார். அதே போல விவேக் ராமசாமி இருக்கின்றார். இவர்கள் மூவரும் இந்துக்கள் என்பது உண்மை. இதன் காரணமாக இந்தியா சார்ந்த பார்வை என்பது சில வேளைகளில் பலமாக இருக்கும். இதில் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்தியா சார்ந்த பார்வை உள்ள அல்லது இந்துக்களாக இவர்கள் இருக்கின்றபடியால் சீக்கியர்கள் குறித்த அல்லது சீக்கியர்களின் எதிர்வினைவாதம் அல்லது தனிநாடு கோரிக்கை குறித்த கசப்புணர்வு குறித்த செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபடலாம். அண்மையிலேயே ஒரு வலைப்பின்னல் தகவல் ஒன்று, அது உறுதிப்படுத்தப்படவில்லை, உண்மையாகவும் இருக்க முடியாது. ஆனால் கேஷ் பட்டேல் கூறியதாக அந்த பல்கலைக்கழக மாணவர்களிடையே பகிரப்பட்ட ஒரு செய்தி, ஜக்மித் சிங் அதாவது கனடாவின் ஜனநாயக கட்சியின் தலைவராக இருக்கிற ஜக்மித் சிங் ஒரு காலிஸ்தான் ஆதரவாளர் என்றும், அவர் அமெரிக்காவுக்கு வந்தால் தான் அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துவேன் என்றும் குறிப்பிட்டதான ஒரு தகவலை பலமாக பரிமாறியிருந்தார்கள். ஆனால் இது உண்மையான தகவல் அல்ல. ஆனால் இந்த தகவல் பரிமாற்றத்திற்கான காரணம் என்னவென்றால், இவர் ஒரு இந்துவாக இருப்பதால் இந்த சீக்கியர்கள் தொடர்பான நடவடிக்கை அதிகரிக்கலாம் என்பது. குறிப்பாக ஜக்மித் சிங் ஒரு கனேடிய பிரஜை, அவர்கள் இந்தியாவிற்கு அனுப்புவது என்பதெல்லாம் முடியாத விடயம். அதே போன்று அமெரிக்காவில் தான் அதீத காலிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கின்ற பண்ணு என்கின்ற ஒரு சட்டத்தரணி இருக்கின்றார். அவர் சட்டத்தரணியாக தொழிலை கொண்டிருந்தாலும் அவருடைய முதல் வேலை முழுக்க அந்த காலிஸ்தான் என்கின்ற கோரிக்கைக்கு தீவிரம் சேர்ப்பது. அதற்கு அமெரிக்கா கூட சில வேளைகளில் ஆதரவு வழங்கி இருக்கலாம், இந்தியாவை மிரட்டுவதற்காக. ஆனால் இன்று இந்த நிர்வாகத்தில் ட்ரம்பின் நிர்வாகத்தில் இந்து தத்துவம் 3 என்று குறிப்பிட முடியாது, 4 என்று குறிப்பிட வேண்டும். என்னவென்றால், JD Vance துணை ஜனாதிபதியின் மனைவி, அவர் கூட ஒரு இந்தியர், தென்னிந்தியர், தெலுங்கு பேசுகின்ற
ஒரு ஆந்திர மாநிலத்தில் பிறப்பமாக கொண்ட ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர். எனவே உஷா அவருடைய பெயர். அவ்வாறாக 4 இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே ஆளுமைக்குள் இருக்கின்றபடியால் இந்த சீக்கியர்களுடைய போராட்ட வலு என்பது அங்கே இழக்கப் போகின்றது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. குறிப்பாக இந்த பண்ணு என்பவருக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து கூட இந்த சீக்கியர்கள் கொண்டு அவரை இந்த ஊர்வலமாக கொண்டு வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று பிரச்சாரங்கள் செய்வது போன்ற வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் ட்ரம்பின் காலத்தில் அதற்குரிய கட்டுப்பாடுகள் அங்கே தாராளமாக விதிக்கப்பட போகின்றன என்பதற்கான அறிகுறியாக இதை நாங்கள் எடுக்கலாம். எவ்வாறு கனடாவில் சீக்கியர்கள் அரசியல் ஆதிக்கம் இருக்கின்றதோ அவ்வாறான ஆதிக்கம் என்பது ட்ரம்பின் ஆட்சியின் கீழ் அங்கே சீக்கியர்களுக்கு இல்லை. அதை விட இந்துக்களின் பெரும்பான்மை என்பது அமெரிக்காவின் ஆட்சி பீடத்தில் அதிகமாகவே இருப்பதை தாராளமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தில் நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ஆம், இந்திய ஆதரவு இருக்கும். அதற்காக அவர்கள் இந்தியாவின் அடிவருடியாக செயற்பட மாட்டார்கள். அவர்கள் தங்களை அமெரிக்கர்கள் என்கின்ற அடையாளத்தில் வைத்துக் கொண்டு இந்து மதத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் குறித்த விவகாரங்களில் சில வேளைகளில் கர்சனைகளில் ஈடுபடலாம். அதனைத்தான் கூற முடியும். இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள் என்றால் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிரான மத வன்முறைகள் எல்லாமே இடம்பெறுகின்றதை எல்லாம் கோடிட்டு காட்டுகின்ற ஒரு நாடாக அமெரிக்கா கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இனிவரும் காலங்களில் அவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாம் அது ஈடுபடாமல் தவிர்த்து செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகளை இவர்களது ஆதிக்கம் சில வேளைகளில் ஏற்படுத்தலாம். ஏனென்றால் அவர்கள் அந்த மதம் சார்ந்த ஒரு மென்மை போக்கை கடைபிடிப்பார்களாக இருந்தால் அது கூட இந்த கேஷ் பட்டேல் அவர்கள் குறிப்பிட்டதற்கு சீக்கியர்களின் அதீதமான பயணங்கள் அமெரிக்கா நோக்கி இப்பொழுது பார்த்தீர்கள் பார ஊத்திகள் ஓடுபவர்கள் அதீதமானவர்கள் அல்லது பார ஊத்தி உரிமையாளர்கள் சீக்கிய இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் அவ்வாறானவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது அவ்வாறானவர்கள் காலிஸ்தான் தொடர்பான கோரிக்கையை ஆதரிப்பவர்களாக இருந்தால் உடனடியாகவே அவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்திவிட முடியாது. இருந்த பொழுதிலும் இவர் அந்த குறிப்பிட்டு இவ்வாறு பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுவது 1-2 எங்காவது நடந்திருக்கலாம். அவ்வாறு நடந்திருப்பது இவர் மிகப்படுத்துவது அழகான விடயம் அல்ல. இவர் அதிகாரிகள் மட்டத்தினூடாக அல்லது ராஜதந்திர மட்டமாக இதனை கையாண்டிருக்க வேண்டும் என்பதே உண்மை. நிச்சயமாக. ஆக இன்றைய நாளிலே நான் ஏற்கனவே சொன்னது போல சமீப காலமாகவே கனடா மீது ஒரு விதமான வெறுப்பை உமிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு ஏதேனும் தனிப்பட்ட விதமான காரணம் இல்லாவற்றில் ஏதாவது ஒரு அரசியல் அஜெண்டா இருக்குமா அதனுடைய பின்னணியிலே? இவ்வாறு இல்லாவிட்டால் கனடாவை இன்னும் வலிமையற்ற ஒன்றாக மாற்றி ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல இந்த 51வது ஒரு மாநிலமாக இணைப்பதற்கான காரணம் கனடா நிறைய கனிம வளங்கள் இருக்கிற இயற்கை நீரூற்றுக்கள் இருக்கக்கூடிய வளம் மிகுந்த ஒரு நாடு. ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு அதனுடைய ஏனைய நாடுகளுடன் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஐசோலேட் பண்ணுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை கையகப்படுத்துவது மிக இலகுவானது. ஆக இதை அமெரிக்காவினுடைய ஒரு ராஜதந்திரம் என்று புரிந்து கொள்ள முடியுமா? நாங்கள் அந்த 51வது மாநிலம் என்பதை மறந்துவிட வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் கனேடியர்களாக அதனை பற்றிய கருத்தாடல் எதிலும் நாங்கள் ஈடுபட தேவையில்லை. எங்களுக்குள்ளேயே 13 மாகாணங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு சுதந்திரமான நாடு என்கின்ற கனேடிய பிரதமருடையதும் மற்றும் சகல கட்சி தலைவர்களதும் விருப்பு. எதிர்கட்சிகள் கூட அந்த நிலைப்பாட்டில் ஒருமித்து பயணிக்கின்றன. எனவே அந்த வகையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய கேள்வியின் ஆதங்கம் புரிகின்றது. ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கின்றது? அவர்கள் அதுக்குத்தான் முஸ்தீப்பு போடுகின்றார்களா என்றால் ஆமாம், அதை விட வேறு ஒன்றும் இல்லை. அதை அவர்கள் அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்காக அல்லது அடிபணிய வைப்பதற்காக பொருளாதாரியில் எடுத்துக்கொண்ட விடயங்கள் இருந்த பொழுதிலும் இவருக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் அதீதமாக மிகைப்படுத்தப்பட்டவையாகவும் அல்லது இவரால் ஆராயப்படாததாகவும். இப்போ ஒருவர் வந்து தகவலை ஒரு கீழ் அதிகாரி கொடுத்தால் இவர் அதனை உடனே வந்து ஒரு காங்கிரஸிலோ அல்லது செனட் சபையிலோ சொல்லுகின்ற அளவிற்கு இருப்பாராக இருந்தால் மிகவும் ஒரு அனுபவம் குறைந்த அல்லது அதாவது அனுபவம் குறைந்தவராக நாங்கள் கருத முடியும். அவ்வாறானவரா என்ற கேள்வியை இவர் நடவடிக்கை ஏற்படுத்தி உள்ளது என்றால் கீழுள்ள அதிகாரி கொடுத்திருந்தால் கூட அந்த கோப்புகளை பார்த்திருக்க வேண்டும். உண்மையில் அவ்வாறு நடைபெற்றதா, இவ்வாறான உதாரணங்கள் இருக்கின்றன, இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன என்று.
அவ்வாறு பார்த்திருந்தார் என்றால் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருக்க மாட்டார். ஆனால் நாங்கள் மறுபக்கமாக எங்களை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த வருடமே எடுத்து பார்த்தீர்களானால் அமெரிக்காவில் 500க்கும் மேற்பட்ட பாரிய அந்த மேஸ் ஷூட்டிங் எனப்படுகின்ற அந்த பாரிய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதை விட எத்தனையோ முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள், சிறுபான்மையினருக்கு இஸ்பானியர்களுக்கு எதிரான வன்முறைகள் போன்ற பல நடவடிக்கைகளும் நடந்திருக்கின்றன. அதை விட பல இத்தியாதிகளிலும் அவர்கள் எங்களை விட அந்த குற்றச் செயல்கள் அதிகம் உள்ள நாடாக நாங்கள் அவர்களுக்கு ஒப்பீட்டளவில் ஒரு கிட்ட கூட போக முடியாது. அதாவது துப்பாக்கிகளை யாரும் வைத்திருக்கலாம் என்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயற்படுகின்ற அமெரிக்காவில் இந்த துப்பாக்கிகளால் இடம்பெறுகின்ற கொலைகள் மற்றும் தற்கொலைகள் என்பன அதீத எண்ணிக்கையை கொண்டவை. அவையெல்லாம் வெளியில் வருவதில்லை. நீங்கள் பார்த்தீர்களானால் தகவல்களை கூகுள் பண்ணி பார்த்தீர்களானால் தெரியும். அதே போல இந்த மேஸ் ஷூட்டிங் எனப்படுகின்ற ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை சுடுவது, ஒன்று அல்ல 2, 3க்கு மேற்பட்டவர்களை சுடுவது மேஸ் ஷூட்டிங் என்கின்ற வரையறைக்கு கொண்டு வருவார்கள். அவ்வாறானதில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய நாட்டின் நிலைமையை பார்ப்பதுதான் தற்பொழுது அவர்களுக்கு உகந்ததாக இருக்கும். அவ்வாறு கனடா ஊடாக செல்கின்றார்கள் என்கின்ற குறியீடுகள் இருந்தால் அதனை கனடிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வாறெல்லாம் அறிக்கை விடுவது என்பது அல்ல. ஆனால் நிச்சயமாக இந்து தத்துவ குறியீடுகள் சீக்கிய மற்றும் இதில் பாதிக்கப்படும் போது சீக்கியர்கள் எல்லாம் மற்ற இனங்களும் தான். இப்பொழுது பார்த்தீர்களானால் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இருப்பதில் பல இயக்கங்கள், தமிழர்களுடைய இயக்கங்கள் கூட தொடர்ந்தும் கனடாவில் அவ்வாறு இருக்கின்றன. எனவே இந்த பாதிப்பு என்பது சகலரையும் தாக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இந்த தாங்கள் இந்துக்கள் என்கின்ற விருப்பின் பேரிலான அடிப்படையிலான விடயத்தில் இவ்வாறான கருத்தியல்கள் வருகின்றனவா அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட கருத்தியல்கள் அல்லது அந்த கோப்புகளில் தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பன ஆராயப்பட வேண்டிய விடயம் என்னென்றால், எப்பொழுது கூட எந்த ஊடகங்களிலும் இவ்வாறாக கனடாவினூடாக பெருமளவிலான பயங்கரவாதிகள் அமெரிக்காவுக்கு செல்கின்றார்கள், நாங்கள் மெக்சிகோ போர்டரை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று அவர் கூறுகின்ற அளவிற்கான தகவல்கள் எதுவுமே எங்களிடம் நடைபெறவில்லை. அதுதான் உண்மையான விடயமாக இருக்கும் இந்த விடயத்தில். நிச்சயமாக அப்படியான வன்ம பேச்சுக்கள், அப்படியான அனாமதீயமாக பேசப்படுகிற பேச்சுக்கள் உண்மையிலுமே கண்டனத்திற்குரியவை. இது தேவையற்ற சலனங்களை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன. ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வன்மம் இந்த மாதிரியான ஒரு தோற்றுப்பாடு இந்த அளவு வரைக்கும் நீளுகிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.